வணக்கம், இது தமிழ் சிறகுகள் சேயோன் பாகம் 7. இரகா இரகா கூறுகணி. சொல்லலாமா? என்ன கணி கூறுகிறாய்? ஆம், உணவுகள் நான் இதற்கு முன்னரே கூறினேன் அல்லவா உன்னிடம்? ஆமாம், கூறினாய். அதுதான், வா செல்வோம். சென்று அங்கு இருக்கும் பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை அனைத்தையும் எடுத்து வருவோம். வா செல்வோம். அதை கேட்கவில்லை கனி நான். வேற என்ன? அது இல்லை, மலர்கொடியுடன் வரும்போது நீ என்னவோ கண்ணை அசைத்து என்னிடம் காட்டிவிட்டு நீ என்னவோ சென்று விட்டாய். நானும் அதற்கேற்றவாறு இன்று எங்கும் செல்ல வேண்டாம், ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து விட்டேன். பிறகு இப்போது வந்து மீண்டும் என்னை அழைக்கிறாய். ஆதலால் எனக்கு என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. என்ன காரணம்? எதற்காக நீ கண்களை காட்டினாய்? அது என்ன விடயம் என்பதை முதலில் கூறு. நான் அதையெல்லாம் பிறகு கூறுகிறேன் இரகா. சரி, இப்போது என்னுடன் கிளம்பி வா, செல்லலாம். உன்னுடன் இப்போது புறப்பாடாக வேண்டுமா? ஆமாம், புறப்படு. சரி, மற்றவர்கள் எல்லாம் இங்கே? உன்னுடன் தானே இருந்தார்கள், எங்கு சென்றார்கள்? கனி, வா ஆண்டான். நாங்கள் தயார்தான், செல்லலாம். மேலும் இதோ பார், இந்த மூட்டையில் அதிக துணிகள் உள்ளது. சரி, இவை அனைத்தையும் கொண்டு சென்று நாம் என்ன செய்யலாம் என்றால், பழங்களை பறித்து அந்த துணிகளில் கொட்டி அதை மூட்டையாக கட்டி நாம் அனைவரும் எடுத்து வருவதற்காக ஒரு மூட்டை துணியை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். சரி, அப்படி என்றால் சரியாகத்தான் இருக்கும். இந்த மூட்டையை தூக்கி சென்றால் ஆளுக்கு 2 மூட்டையை உணவுகளை கொண்டு வரலாம். அப்படியா? ஆம் கனி. சரி 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 ஆண்டான். இரகனை புறப்பாடாக சொல், நாம் அனைவரும் செல்வோம். என்ன கனி, நீதானே கூறினாய் இரகன் இங்கே இருக்கட்டும், நாம் அனைவரும் செல்வோம் என்று? இல்லை, கூறினேன். இருந்தாலும் இரகனும் நம்முடன் வரட்டும். நாம் அனைவரும் சென்றால் உணவுகள் மேலும் கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும் அல்லவா? என்னென்னவோ கூறிக்கொண்டு இருக்க நீ. சரி இரகா, புறப்பாடாகு, சீக்கிரமாக செல்வோம். என்னென்னோ கூறுங்கள், இதோ கிளம்புகிறேன், இருங்கள் ஒரு நிமிடம் என்று ஆண்டான் மற்றும் கனியின் தந்தை மற்றும் இரகன் இவர்களுடைய நண்பர்கள் 4 என்று இவர்கள் 6 பேர், இவர்களுடன் கனியும் அங்கிருந்து புறப்பாடானார்கள். இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மலர்கொடி என்ன அங்கு பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று ஒன்றும் புரியவில்லை. கனி கனி, இதோ வருகிறேன் என்று கனியும் சென்று மலர்கொடியை சந்திக்க, என்ன கனி, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை மலர்கொடி, அனைவரும் செல்வதாக முடிவெடுத்தோம். அதன் விளைவாக இப்போது அனைவரும் செல்கிறோம். அனைவரும் என்றால் நான், ஆண்டான், எனது தந்தை மற்றும் இரகன், அவர்களுடைய நண்பர்கள் 3 பேர். நாங்கள் அனைவரும் 7 பேர் செல்ல போகிறோம். இரகன் வரவில்லை என்று கூறினாய். இரகன் வந்தால்தான் நீ வருவாயா என்ன? இல்லை இல்லை இல்லை, நீ இரகன் வரவில்லை என்று கூறினாயே, அதைத்தான் கேட்டேன். பிறகு இரகன் வருவதாக கூறிய போது நானும் வருகிறேன் என்றாய். இரகன் வரவில்லை, நாங்கள் மட்டும் செல்கிறோம் என்று கூறிய போது நீ வரவில்லை என்றால். ஆனால் இப்போது இரகன் எங்களுடன் வருகிறான் என்று கூறும்பொழுது இரகன் ஓய்வெடுக்கவில்லையா? ஏன் அவனும் உங்களுடன் வருகிறான் என்று கேள்விகளை கேட்கிறாய். இதற்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் எல்லாம் ஒன்றுமில்லை கனி, நீ எதுவும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இப்போது நீங்கள் அனைவரும் செல்கிறீர்களா? சரி, செல்லுங்கள். நான் இங்கேயே உனது அக்காவிற்கு குடிசை தயார் செய்ய நான் ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன். சரி சரி. எனது அக்கன் இன்று ஒரு நாள் வெயில் அதிகமாக இருக்கிறது, குழந்தைகளை வைத்துக்கொண்டு எப்படி இருப்பாள் என்று தெரியவில்லை. எனது குடிசைக்கு எனது அக்கனை அழைத்து சென்று அங்கே தங்க வைக்கிறாயா? சரி, தங்க வைக்கிறேன், நீங்கள் சென்று வாருங்கள். அப்படி என்றால் நீ வரவில்லையா மலர்கொடி? எனக்கு எந்த வேலையும் இல்லைத்தான். எந்த வேலையும் இல்லை என்றால் அப்படி என்றால் எங்களுடனே வா. இல்லை, தந்தையுடனும் அனுமதி பெற்றுவிட்டேன். ஆமாம், தந்தையுடனும் அனுமதி பெற்றுவிட்டாய். பிறகு என்ன, எங்களுடன் செல்லலாம். இல்லை, போனால் 2 நாட்கள் ஆகும், அதற்கான அனுமதியும் பெற்றுவிட்டேன். ஆமாம் மலர்கொடி, போனால் சென்றால் 2 நாட்கள் ஆகும் திரும்பி வர. அதற்கான அனுமதியும் உனது தந்தையிடம் கேட்டு பெற்றுவிட்டாய். பிறகு ஏன் சிந்திக்கிறாய்? வா செல்வோம். சரி, நீங்கள் சென்று வாருங்கள். உறுதியாக கூறுகிறாயா? உறுதியாக. சரி, நாங்கள் சென்று வருகிறோம். இல்லை கனி. வேற என்னம்மா? ஒன்றுமில்லை. சரி, சென்று வாருங்கள். சரி, நாங்கள் வருகிறோம். இரகா கூறு கனி. செல்வோமா இரகா? என்ன கனி இப்படி பேசுகிறாய்? ஆமாம்,
எனக்கு பிடித்தவர்களிடம் நான் இப்படித்தான் பேசுவேன். ஏன் உனக்கு தெரியாதா என்ன? ஆம், தெரியும். சரி, இங்கிருந்து செல்லலாமே? ம், செல்லலாம் இரகா. மேலும் நேற்று இரவு உன்னிடம் நான் ஒன்றை கூறினேன் அல்லவா? ஆ, என்ன கூறினாய்? அன்று இதற்கு முன்னரே கூறினேனே. ஆமாம் ஆமாம், அன்று ஒரு முறை கூறினாய். நீ விரும்புவதை பற்றி. ஆமாம், அதைத்தான். இதை ஏன் சத்தமாக கூறுகிறாய்? அருகில் இருப்பவர்களுக்கு கேட்டுவிடப் போகிறது. சரி 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 கனி, இப்போது என்ன செய்ய சொல்கிறாய்? ஒன்றுமில்லை, நீ அமைதியாக வாய் மூடிக்கொண்டு என்னுடனே வா. அச்சானி, ஏனடா என்னை ஏனடா இழுக்கிறாய்? உனது மகளுக்கு வாய் அதிகமாக நீளுகிறது. உனது தலையில் இருக்கும் குடுமியை வெட்டி விடுவேன், பார்த்துக்கொள். அவள் உன் வாய் நீண்டதற்கு நான் என்னையடா செய்வேன்? சரி அச்சானி, அமைதியாக என்னுடன் வா என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, கனியும் மலர்கொடியை பார்த்து கொண்டே இரகனிடம் நெருக்கமாக பழகத் தொடங்கினாள். அதை பார்த்த மலர்கொடிக்கும் என்ன செய்வதென்று தெரியாமல், கனி கனி, கூறு மலர்கொடி. இல்லை, நானும் உன்னுடன் வருகிறேன். என்ன மலர்கொடி கூறுகிறாய்? உண்மையாகவா? ஆமாம், நானும் உன்னுடன் வருகிறேன். சரி, அப்படி என்றால் நீயும் புறப்பாடாக. புறப்படுகிறேன் என்று மலர்கொடியும் கூறிவிட்டு வேகமென எழுந்து அங்கிருந்து ஒரு திசைக்கு சென்றாள். அதை பார்த்து கொண்டிருந்த அச்சானி, ஏனம்மா கனி? கூறுங்கள் தந்தையே. என்ன ஆயிற்று? ஏன் மலர்கொடி உன்னிடம் கோபித்துக் கொண்டு செல்கிறார்? அதெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. மலர்கொடிக்கு யாரின் மீதோ அன்பு வளர்ந்து விட்டது. அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறாள். அதை நான் தோண்டி எடுக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த இரகன் விடவே மாட்டேங்கிறான் பாருங்கள். என்ன கனி கூறுகிறாய்? ஆமாம், மலர்கொடி இரகனை விரும்புகிறாள். ஐயோ, என்ன இது? என்னென்னவோ கனி கூறுகிறாள். கனி கனி கனி, என்ன இரகா? நீ என்ன கூறினாய் இப்போது? மலர்கொடி உன்னை விரும்புகிறாள் என்று கூறினேன். அது எப்படி உனக்கு தெரியும்? அதுவெல்லாம் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணின் மனது மற்றொரு பெண்ணுக்கு தெரியாதா என்ன? ஒரு பெண்ணின் மனது மற்றொரு பெண்ணுக்கு தெரியலாம். ஆனால் அந்த பெண்ணின் மனதில் இவர்தான் இருக்கிறார் என்பதெல்லாம் எப்படி தெரியும்? அதுவெல்லாம் அப்படித்தான். ஏன் உனக்கு மலர்கொடியின் மீது ஆசை இல்லை? ஆசை எல்லாம் அது அது சரி, உளராதே, தெரியும் எனக்கு. இல்லை, நீ நினைப்பது போலெல்லாம் ஒன்றுமில்லை. போதும் இரகா, நடிக்காதே என்னிடத்தில். நான் எதுவும் தெரியாத சிறுபிள்ளை என்று நினைத்தாயோ? அப்படியெல்லாம் நினைக்கவில்லை கனி. மலர்கொடியிடம் ஏன் இப்போது வம்பிழுத்து கொண்டிருக்கிறாய்? என்னை எதற்காக அதில் இழுத்து விடுகிறாய்? சரி, அப்படி என்றால் நான் இத்தோடு இதை பற்றி நான் விட்டு விடுகிறேன். நீங்களே பேசிக்கொள்ளுங்கள். கனி 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 கனி, கூறு இரகா, இப்போது எதற்காக தனியாக வந்து என்னிடம் பேசுகிறாய்? எப்படி கூறுகிறாய்? மலர்கொடி என்னை விரும்புகிறாள் என்று எப்படி கூறுகிறாய்? அதுதான் கூறினேன் அல்லவா, ஒரு பெண்ணின் மனது மற்றொரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்று. ஏன் கனி? என்ன இரகா? ஒன்றுமில்லை, எனக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை கனி. அவளும் அந்த நிலைமையில் தான் உள்ளாள். வேண்டுமென்றால் நீங்கள் தனியாக எங்களுக்கு பின்னரே நடந்து கொண்டு பேசிக்கொண்டு வருகிறீர்களா? ஐயோ, மலர்கொடியிடமா? இதுவரை வாயை திறந்து கூட அவளிடம் ஒரு வார்த்தை கூட நான் பேசியதில்லை. நீ இப்போது என்னவென்றால் மலர்கொடியிடம் தனியாக பேச கூறி என்னை அனுப்ப நினைக்கிறாய்? அதுவெல்லாம் ஆகாது. அப்படி என்றால் நீ என்ன வேணாலும் செய்து கொள், எனக்கு என்ன வந்தது? ஏதோ பாவம் இளம் சிட்டுக்கள் பறக்க நினைக்கிறது என்று இறகுகளை இழுத்து விடலாம் என்று நினைத்தேன். நீ இல்லை, நான் எனது சிறகுகளை பொத்தி பொத்தி உள்ளேயே வைத்துக் கொள்வேன் என்றால் நான் என்ன செய்வது? எப்படியோ போகட்டும். சரி, இன்னும் அரை நாளிகையில் இங்கிருந்து நாம் புறப்பாடாக வேண்டும். அப்படி என்றால் தான் இன்று இரவுக்குள் பாதி தூரத்தை கடக்க முடியும். அந்த பாதி தூரத்தை கடந்தால்தான் நாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியும். மேலும் இங்கு நேரத்தை கடத்தினால் பிறகு எந்த திசைக்கு சென்று எப்படி யாரிடம் மாட்டிக்கொள்வோம் என்பது யாராலும் கணிக்க முடியாது. புரிகிறதா? சரி கனி, இதை பற்றி நானே உன்னிடம் கூறலாம் என்று நினைத்தேன். ஆமாண்டான், இப்போது உடனடியாக நாம் இங்கிருந்து சென்றாக வேண்டும். அங்கு பார், மலர்கொடியும் வந்துவிட்டாள். ஆமாம், மலர்கொடி, கூறு கனி, தயாரா? ஆம், தயார், செல்லலாம். சரி, உனது தோழி எங்கே? எனது தோழி அவளுடைய குடிசையில் உள்ளாள். அவளிடம் கூறிவிட்டாயா? கூறிவிட்டேன். எங்கு செல்கிறேன் என்று கூறினாய்? சிறிய வேலையாக வெளியில் செல்கிறேன்.
2 நாட்களில் வந்து விடுவேன் என்று கூறினேன். சிறிய வேலையாக என்றால் உணவுகள் ஏதாவது கிடைக்குமா என்று தேடலாம் என்றுதான் கூறினேன். சரி, வேறு எந்த திசைக்கு நீ செல்லப் போகிறாய் என்பதெல்லாம் ஏதேனும் கூறினாயா என்ன? இல்லையே. சரி, நாம் மேலும் எந்த திசைக்கு செல்லப் போகிறோம்? அதுவே உனக்கு தெரியாதா கனி? மலர்கொடி. இல்லை கனி, தெரியாது. ஆண்டான். கூறு கனி, நாம் இப்போது எந்த திசையாக செல்லப் போகிறோம் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆம் கனி, தெரியும். எந்த திசையாக? ஆற்றங்கரை வழியாக. என்ன? ஆற்றங்கரை வழியாகவா? ஆமாம், ஆற்றங்கரை வழியாக சென்று அங்கிருந்து தெற்கு புறத்தில் திரும்பி நேராக எந்த சத்தத்தையும் காதில் போட்டுக்கொள்ளாமல் நேராக செல்ல வேண்டும். அப்படி சென்றால் நாம் செல்லும் இடத்திற்கு விரைவாக சென்றடைவோம். அந்த இடத்தில் என்னென்ன இருக்கும் என்பதை அங்கு சென்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டானும் கூறி முடிக்க, அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் அந்த இடத்தில் இருந்து புறப்பாடானார்கள். அதே மறுமுனையில் அடே 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 கொலி கொலி, என்னடா அவன் பார், வெகு வேகமாக ஓடுகிறான். இப்போது கதிரவன் எழுந்து விட்டது. அவன் இப்போது வேகமாக ஓடினால் நாம் எப்படி துரத்தி அவனை பிடிப்பது? அதெல்லாம் இருக்கட்டும்டா. இப்போது என்ன செய்யலாம் என்ற உத்தேசம்? நாம் வேகமாக மேலும் அவனை பின்தொடர்ந்து சென்றால் தானே அவன் எங்கு செல்கிறான் என்று தெரியும். அதுதானே விடயம். செல்லுங்கள் செல்லுங்கள், நான் பின்னரே நடந்து வருகிறேன், நீங்கள் ஓடுங்கள். என்ன கோழி இப்படி கூறுகிறாய்? காட்டான் காட்டான். கூறுங்களடா. என்ன என்ன செய்யலாம் என்று உனக்கு தோன்றுகிறது? எனக்கு தோன்றுவது அனைத்தும் உங்களுக்கு எதுவும் தோன்றாது என்று எனக்கு தெரியும். ஐயோ ஆண்டான், சுத்தமாக நீ கூறுவது எதுவும் புரியவில்லை. அவன் அந்த திசையை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறானே, நாமும் இங்கு நடந்தே சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சத்தங்கள் இப்போது உங்கள் காதுகளுக்கு கேட்கிறதா என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? ஆமாம், அந்த சத்தம் இப்போது எதுவும் கேட்கவில்லையே. ஆனால் அவன் ஏன் அப்படி ஓடுகிறான்? இது தவறான பாதை. என்ன காட்டான் கூறுகிறாய்? ஆமாம், இது தவறான பாதை. அந்த பைத்தியக்காரனை அந்த ஓசை இழுத்து சென்று விட்டது. அவனை பின்தொடர்ந்தால் நமக்கும் மரணம்தான் கிட்டும். என்ன காட்டான் கூறுகிறாய்? அவன் செல்லும் பாதை தவறான பாதை. நாம் அவனை மேலும் பின்தொடர்ந்தால் நமக்குத்தான் ஆபத்து. இப்போது நாம் அவனை பின்தொடராமல் வேறொரு திசைக்கு செல்ல வேண்டும். என்ன கூறுகிறாய்? அப்படியென்றால் நாம் இதுவரை அவனை பின்தொடர்ந்தது அனைத்தும் தவறான பாதை. எனக்கு அனைத்தும் புரிந்தது. அமைதியாக இங்கேயே அமர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பொழுதுகள் கழியட்டும். நாம் இங்கிருந்து புறப்பாடாகலாம். அப்படியென்றால் அந்த பிச்சைக்காரன், அந்த பைத்தியக்காரனை விட்டு செல். நாம் உயிரோடு நம் வீடு திரும்ப வேண்டுமா இல்லையா? ஆமாம், உயிரோடு திரும்பிச் செல்ல வேண்டும். அப்படியென்றால் அமைதியாக இங்கேயே அமரு என்று இவர்கள் அங்கேயே அமர்ந்து கொண்டார்கள். வேகமாக ஓடி சென்ற அந்த பைத்தியக்காரன் எங்கு செல்கிறேன் என்று தெரியாமல் மூச்சு திணற ஓடிக்கொண்டே இருந்தான். ஓடியவன் எங்கும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய காதுகளுக்கு அந்த நாய் நரி ஊளையிடும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. மேலும் பல சத்தங்கள் அவன் காதுக்குள் கேட்டு அவன் மேலும் ஏதோ ஒன்றை தேடிச் செல்வதாக வெகு வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தான். அவனுடைய நாக்கில் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல், அதையெல்லாம் எதுவும் பொருட்படுத்தாமல் அவனும் ஓடிக்கொண்டே இருக்க, சிறிது நீர் கூட இல்லாமல் தொப்பென்று ஓரிடத்தில் விழுந்து மரணித்தான். இதை யாரும் உணராமல் இருக்க, ஆனால் அந்த கிராமத்தில் இருந்த அந்த முதியோர் ஒருவன் இருந்தான் அல்லவா, அவன் கண்களுக்கு தெரிந்தது. எவனோ ஒருவன் செல்லக்கூடாத பாதைக்கு சென்று இறந்து விட்டான் என்று இவனுடைய கனவில் தோன்றியது. அதை நிஜம் என்று நம்பி மேலும் அன்னார்ந்து பார்த்து இறைவா என்று அந்த கிழவனும் பெருமூச்சு விட்டான். மேலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.